இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் ஜோதிஷ் சங்கர் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க பொன் மேன் படத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அம்மாவும் தன்னோட பொண்ணும் பையனோட ஏழ்மையான நிலைமையில வாழ்றதா காமிக்கிறாங்க. பையன் வந்து கட்சிங்கிற பேர்ல ஊர்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் இவங்க பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. இவங்க அந்த அளவுக்கு சேவிங் சேர்த்து வைக்காதனால அங்க இங்கன்னு அலைஞ்சு நகையை ரெடி பண்ண பார்க்குறாங்க. அப்பந்தான் ஹீரோவை மீட் பண்றாங்க. அவர் யாருன்னா நகைக்கடை ஏஜென்ட்டா இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கஸ்டமருக்கு எவ்வளோ நகை தேவையோ அது கல்யாணத்துக்கு முதல் நாள் கொடுத்துருந்தாங்க. அடுத்து மொய்ப்பணம் வந்ததும் மறுநாள் காசை வாங்கிக்கிறாங்க. அப்படி இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரலைன்னா மீதி நகையை எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ ஹீரோ கொடுத்த 25 பவுன்ல பாதியை வாங்க போறாரு. அங்க போன பிறகு தான் தெரியுது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைக்கோ, கொலை பண்ண கூட தயங்க மாட்டான் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோ வந்து நகையை திரும்ப வாங்கினாரா இல்லையா, இதான் இந்த படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு பசில் ஜோசப், சஜீம் கோபு, லிஜோ மோல்ஜோஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நடிச்ச எல்லாருமே டீசெண்டாகவே நடிச்சிருக்காங்க. பசில் ஜோசப் எல்லாரை விட ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரால் மட்டும் எப்படி எக்ஸ்ட்ரீம் போல்ஸ் ஆஃப் ஆக்டிங்கை சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னே தெரியல. காமெடி, ஹீரோயிசம், எமோஷ்னல், அப்புறம் கொஞ்சம் வில்லத்தனம், இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன் தான், ஆனால் சொசைட்டல் மேரிட்டல் ப்ரெஷர் எல்லாம் ஒன்று விட்டு ஒன்று வெவ்வேறு குடும்பங்களை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்பவே நீட்டாகவும் எமோஷ்னலாகவும் காமிச்சிருந்தாங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து சிம்பத்தி என்னதான் ஒருதலைபட்சமாகவே இருந்தாலும், அதாவது சஜீம் கோபுவோட கேரக்டர் சைக்கோ, காசுக்காக ஆசைப்படுறவன், இந்த மாதிரி காமிச்சிருந்தாலும் அவனும் டவுரியால் தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. என்னதான் படத்தோட ஃப்ரண்ட் லைனில் நகையை ரெக்கவர் பண்ணுற ஏஜென்ட் செய்கிற விஷயங்களை காமிச்சிருந்தாலும், பேக் லைனில் நம்ம எல்லாருமே பிரிசனர்ஸ் ஆஃப் சொசைட்டல் நார்ம்ஸ், அதாவது சமூக கட்டமைப்பின் அடிமைகள் அப்படிங்கிறத கோர் மெசேஜாக வச்சுருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் வருது. அது அரௌண்ட் 10 மினிட்ஸ் தான். ஆனால் மர்டர், சூசைட், காமெடி, எமோஷ்னல், மோட்டிவேஷ்னல், எம்பத்தி, இந்த மாதிரி எல்லா எமோஷனுமே டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆனாலும் அது எல்லாமே அவ்வளோ ஆர்கானிக்காகவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு நம்ம முடிவையோ வாழ்க்கையோ மாற்றாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாம் நமக்காக வாழ்வதே சிறப்பு. ஸோ பசில் ஜோசப்போட இன்னொரு நல்ல என்கேஜிங்கான ஃபன்னான படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிள் இல்லை, டைரக்ட் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.